கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் வேதத்தில் இருந்து சில வசனங்களை தியானிக்க போகிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். இதனால் தேவ செய்தியினுடைய தலைப்பு மன்னிப்பு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தில் 34வது வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்படும் பொழுது அறைந்த பொழுது அவர் சொல்லுகிறார், யாரை பார்த்தவர் சொல்லுகிறார்? பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்பதை அறியாதிருக்கிறார்களே. வேதத்தில் நாம் வாசிக்கிறோமே, எந்த சூழ்நிலையில பிதாவை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். தன்னை காயப்படுத்தினவர்களுக்காக, தன்னை பரியாசம் பண்ணினவர்களுக்காக, தன்னுடைய சிரசில முள் முடியை சூட்டினவர்களுக்காக, தன்னுடைய கண்ணை அறைந்தவர்களுக்காக, தன்னுடைய முகத்தில காரி துப்பினவர்களுக்காக, பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்பதை அறியாமல் இருக்கிறார்களே. அவர் பிதாவை நோக்கி தன்னை துன்பப்படுத்தினவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 53ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் வாசிக்கிறேன். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம் என்று எழுதியிருக்கிறது. அவர் எவ்வளவு துக்கம் நிறைந்தவராய் இருந்திருப்பார், எவ்வளவு பாடுகளை நமக்காக அவர் சுமந்திருப்பார். 4வது வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். 5வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நமக்காக நம்முடைய நாம் பாடுபடக்கூடாதுன்னு சொல்லி நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம், நம்முடைய மீறுதலின் நிமித்தமாக அவர் காயப்பட்டார். நமக்கு ஒரு சமாதானம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பாடுபட்டார். 12வது வசனம் ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்தில 12வது வசனம் விதமாய் சொல்லப்படுகிறது. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தமாக அவர் பாடுபட்டார். நமக்கு வர வேண்டிய ஆக்கினையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்காக அவர் இந்த பூமியிலே
சிந்தினார். அந்த இரத்தத்தினால்தான் இன்று நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். அவர் நமக்காக பலியாகினார். அவருடைய சிலுவையின் பாடுகளில் அவர் அனுபவித்த சித்திரவதை அநேகம் உண்டு. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 26வது அதிகாரத்தில் நம்ம பார்ப்போமானால் 57வது வசனம், இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்திற்கு கொண்டு போனார்கள். அங்கே வேத பாரகரும் மூப்பரும் கூடி வந்திருந்தார்கள். 59வது வசனத்தில், பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள். இயேசுவை கொலை செய்யும்படியாக அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னார்கள். ஆனாலும் ஒன்றும் எடுபடவில்லை. அவரை கொலை செய்ய வேண்டும், அவரை சிலுவையிலே அறைய வேண்டும். இயேசுவுக்கு விரோதமாய் பொய் குற்றம் சாட்டினார்கள். அவரை பிரதான ஆசாரியரிடத்தெல்லாம் கொண்டு போறாங்க. 67வது வசனத்துல, அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை கொட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை ஞானதிருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அத்தருணத்தில் நம்ம பார்த்தோமானால் 67, 68வது வசனத்துல சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை அவருடைய முகத்துல துப்பி அவருடைய தலையை கொட்டினார்கள். அவருடைய கன்னத்தில் அறைந்தாங்க. அறைந்தது மாத்திரம் இல்லாம அவரை பரியாசம் பண்ணினாங்க. வேதத்துல அவர் பட்ட பாடுகளை நமக்காக, அவர் பட்ட பாடுகளை எவ்வளவுக்காய் அவர் நமக்காக பாடுபட்டு இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல நம்ம 27வது அதிகாரத்துல 27வது வசனத்தை நம்ம பார்ப்போமானா, அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செய்து, 28வது வசனம், அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேல் அங்கியை அவருக்கு உடுத்தி, 29வது வசனத்துல சொல்லப்படுகிறது, முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேலே வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவர் சிரசில் அடித்தார்கள். 31, அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேல் அங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகள் பட்டார். நமக்காக அவர் அடிகள் பட்டார். அவரை அநேக சித்திரவதைகள் பண்ணாங்க. அவர் மேல பொய் குற்றம் சாட்டினாங்க. அவருக்கு விரோதமா எல்லா காரியங்களும் செய்தாங்க. அவர் எந்த அளவுக்கு வேதனைப்படுத்தினமோ அந்த அளவுக்கு வேதனைப்படுத்தினாங்க. சிரசு ஒரு முள் முடியை பின்னி அவருடைய சிரசு வைத்து அந்த முன்முடி அவருடைய மண்டை ஓட்டையை பிதுங்கும்படியாக அவர்களை இயேசுவை சித்திரவதை பண்ணாங்க. அவரை அநேக அடிகள் அடித்தார்கள், துப்பினாங்க, அவருக்கு விரோதமா பேசினாங்க, பொய்க்குற்றம் சுமத்தினாங்க. ஆனாலும் கூட இயேசு மாறுதரமாக ஒரு வார்த்தையும் சொல்லல. ஏனென்றால்
பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றவே அவர் இந்த பூமியிலே ஒரு மனிதனாக நமக்காக பிறந்தார். அவர் நமக்காக இந்த பூமியிலே வாழ்ந்தார். அவர் நமக்காக இந்த பூமியிலே மரித்து 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்து அவருடைய வருகையிலே நம்மை அவரோடு கூட இணைக்கும்படியாக இந்த பூமியிலே அவர் பிறந்தார். அவருடைய ரத்தம் தான் என்று நம்மை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறது. அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கவும், நம்முடைய அக்கிரமத்தை அவர் மன்னிக்கவும், நம்மை இருளிலிருந்து விடுதலை ஆக்கவும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்து அவரை அறிகிற அறிவில் நம்மை வளரவும், அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தவும் வேதத்திலே எல்லாவற்றையுமாக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக இந்த பூமியில் அவர் நமக்காக செலுத்தினார். யாரை பார்த்தவர்? பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லுகிறார். தனக்கு விரோதமாய் பேசினவங்களுக்காக, தனக்கு விரோதமாய் செயல்பட்டவங்களுக்காக, தன் மீது பொய்க்குற்றம் சாட்டினவங்களுக்காக, தன்னுடைய சிரசுல முன்முடியை சுமந்து குத்தினவங்களுக்காக, தன்னுடைய முகத்துல துப்பினவங்களுக்காக, அவங்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்பதை அறியாமல் செய்கிறார்களே என்று பிதாவை நோக்கி அவர் செபிக்கிறார். வேதத்துல இங்கிலீஷ்ல NIV சொல்லப்படுகிறது, Jesus said, Father, forgive them, for they do not know what they are doing. And they divided up his cloth by casting lots. Father, forgive them, for they do not know what they are doing. பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்பதை அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்காக பிதாவினிடத்தில் இவர் மன்னிப்பு கேட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவராக இருக்க வேண்டும். அவர் நம்மை, நாம் எப்படி வாழ வேண்டும், நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் வேதத்தில் அவர் மாதிரியாக நமக்கு வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். எப்படி அவர் தன்னை தாழ்த்துகிறார் என்பதை நாம் வேதத்திலே கற்றுக்கொள்ளணும். எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்கு ஒரு மாதிரியை வைத்து விட்டு போயிருக்கிறார். இந்த பூமியில இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவராக, கிறிஸ்தவர்கள் என்பதை கிறிஸ்து அவர்களாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய இருதயத்தினுடைய வாஞ்சையை நாம் அறிந்தவர்களால் ஒருவருக்கொருவர் நாம் மன்னிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து அவர் பிதாவை நோக்கி எப்படி பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு என்று சொன்னார். அது போல நாமும் மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது கிறிஸ்துவின் அன்பை தரித்தவர்களாய் நாம் இந்த பூமியிலே வாழ முடியும். அவருடைய வருகையிலே நாம் காணப்பட முடியும். அப்படியாக கிறிஸ்துவின் அன்பை, சுபாவத்தை நாம் சுமந்தவர்களால், நம்முடைய மாமிச சுபாவத்தை நம்மிலிருந்து நீக்கினவர்களால் கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.